ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவருடைய வாழ்க்கை அற்புதமாய் தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய பிறப்பை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய வளர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். தேவப்பிள்ளையில் அவர் ஊழியம் எப்படி இருக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் அவர் மரிப்பது குறித்தும் அவர் மரணத்தை குறித்தும் எழுதியிருக்கிறது. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினே அவர் மேல் வந்தது. பாருங்க, நம்முடைய மீறுதலினால, நம்முடைய அக்கிரமத்தினால நம்ம சமாதானம் கெட்டு போயிடுச்சுல, நம்ம பாவத்தினால நம்ம தேவனை விட்டு உறவை பிரிஞ்சிட்டோம்ல. தேவப்பிள்ளையில இப்படிப்பட்ட காரியங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு, அவர் காயப்பட்டாரா, அவர் நொறுக்கப்பட்டாரா. ஏன்னா இந்த அக்கிரமத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், இதனுடைய அநியாயத்திலிருந்து விடுவிக்க யாராலேயே முடியல. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்தாங்க, நியாயாதிபதிகள் வந்தாங்க, தேவப்பிள்ளை ராஜாக்கள் வந்தாங்க. ஆனாலும் பிதாவிடத்தில் சேர்க்கிற ஒரு பெரிய ஒரு வேலையை யாராலும் செய்ய முடியல. ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தன்னுடைய தாசர்கள் கொடுத்து இவ்வளோ காரியங்களை நடப்பித்தார். ஆனால் சொந்த குமாரனாகிய இயேசுவை உலகத்துக்கு அனுப்பி அவர் மூலமாய் அவர் நமக்காக காயப்பட்டு நொறுக்கப்பட்ட தன் ஜீவனை கொடுத்ததுனால தெய்வ பிள்ளையில பிதாவிடத்தில் சேர்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு உண்டு பண்ணிக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அவர் காயப்பட்டதுனால, அவர் நொறுக்கப்பட்டதுனால அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். தெய்வப்பிள்ளையிலே அதுக்காக தான் இருக்கிற 40ற்கு 1 சவுக்கு அடிகள் அடித்தார்களாம், வாரினால் அடித்தார்களாம், பிக்கப்பட்டு வந்தது. அது மாத்திரமா, கைகளில் ஆணிகள் அடித்தார்கள், கால்களில் ஆணிகள் அடித்தாங்க, தலையில் முள்முடி சுட்டுனாங்க, உடம்பெல்லாம் ரத்த வேலம், எல்லா இடமும் காயப்பட்டிருந்தது. எல்லா இடமும் ஒரு இடம் தவிர தழும்புகளாக நிரம்பி இருந்தது. அந்த தழும்புகளால் தான் நீங்கள நான் குணமாகிறோம். அல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் கூட வாசிக்கும் போது பேதுரு இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள். பாருங்க எவ்வளவு அழகாக பேதுரு எழுதுற, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவருடைய தழும்புகளால், அவர் சிந்தின ரத்தத்தினால நம்ம பாவத்துக்கு செத்து அவர் நமக்காக மரித்தார். நாம் பாவத்துக்கு மரிக்க வேண்டும், அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் தன் சரீரத்தை பிக்க கொடுத்தார் அல்லவா. இன்றைக்கு அவர் தழும்புகள் நமக்காக சுகத்தை கொடுக்க ஆயத்தம் உள்ளதாக இருக்கிறது. தேவப்பிள்ளையில் ஒருவேளை சரீர பிரகாரம் பலவீனமாக இருக்கலாம், நீங்கள் சரீர பிரகாரமான நீங்கள் ஒருவேளை வியாதியில் காணப்படுகலாம். அப்படியேப்பட்ட சரீர பிரகாரமான வியாதிகளையும் கர்த்தர் குணமாக்குவார். நம்ம பாவ அழுக்கையும் நீக்கி நம்மளை குணமாக்க அவர் உண்மையில் வர இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தெரியல, இன்றைக்கு அவருடைய தழும்புகளாக குணமாகிறோம் சொன்னது போல் இன்றைக்கி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நீங்கள் சுகத்தோடு இருக்கணும், நீங்கள் பலத்தோடு இருக்கணும், உங்கள் ஆத்துமா ஆவி பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். அதுக்காக தான் ரத்தத்தை சிந்தி, அதுக்காக தான் அவர் தழும்புகளாக ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கி அவர் தழும்புகளால் நீங்கள் குணமாக்க பார்க்க போகிறீங்க. உங்களை ஒப்பு கொடுங்க, கண்களை முடி நம்ம செவிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் சொன்ன போல யாரார் ஆண்டவரே என்னென்ன காரியத்தில் காயப்பட்டு வேதனைப்பட்டு வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே பாவத்தோடு காணப்படுவலாம், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நீங்கள் குணமாக்குற கருத்தை குணமாக்கும், இவளை ஆரோக்கியமாக வைங்க ஆண்டவரே, இவளை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். உங்கள் விலையேறப்பட்ட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும், தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.
நீங்கள் குணமாக்கிட்டீங்க. தைரியமாக போங்க. God bless you.